இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. 7 மணிக்கு அப்படியே உனக்கு என்னப்பா அது அப்பாப்பா அப்பனா இவனா? காலப்போக்கில் மற்ற பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. போடா என் தகப்பனையே வாடா போடாம உன்னை என்னடா சொல்றது? தகப்பா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். உங்களில் ஒருவன் உருட்டுகள் இதை நம்ம பார்த்துடணும். ஏன்னா ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டை நம்ம திராவிட மாடல் முதலமைச்சரே கொடுத்துருக்கார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களின் ஒரு பதில்கள் மூலமா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. அவரே நீண்ட இடைவேளைக்கு பிறகு தான் உங்களை சந்திக்கிறார். அதேமாரி நானும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா சார் திருநெல்வேலி அல்வா கடையில் போய் அல்வா கிண்டுனதில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டார். நமக்கு பொழப்பு இருக்குது, நாம் உழைச்சாதான் சோறு. அவருக்கு உழைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அப்படியே ஊராக சுற்றி ஜாலியாக இருந்துட்டு நீண்ட வேலைக்கு பிறகு உங்களில் ஒருவன் அப்படின்னு உங்களை சந்திச்சிருக்காரு. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? அப்போ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையா? நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தான் இவ்வளோ அலப்பறையா? சரி இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்கு. சரி விடு, நம்ம முதலமைச்சர் தானே, என்ன சொல்றாருன்னு கேட்போம். என்னது இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்களா? என்னடா இது, காது கருவுற மாதிரி திட்டுறாங்க. யார் அப்படி எங்களுக்கு தெரியாம உங்களை அப்பான்னு கூப்பிடுறா? ஒருவேளை ஜாபர் சாதிகா இருப்பானோ? இல்லையே. ஒருவேளை ஞானசேகரனா இருப்பானோ? அவனும் இல்லையா? அப்ப வேற யாரு? இந்த பிரசன்னான்னு, தமிழன் பிரசன்னான்னு ஒருத்தன் தான் ரொம்ப நாளாக அவங்க கூட உங்கள் அப்பா தானே அப்பான்னு கூப்பிட்டு இருந்தான். சொத்துக்கத்துக்கு பங்குக்கு வந்துட போகிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு எதிர்கட்சி தலைவர் கேட்டார். சூப்பரான கேள்வி. மாணவிகள் கற்பழிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நடக்குது. அந்த மாணவிகளோட அந்த ஓலம் உங்களுக்கு கேட்கலையா? அப்பான்னு கதறி இருப்பாங்களே, அது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னாரு. ஒருத்தன் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன், அவன் ஏதோ சம்பாரிச்சு ஒரு புல்லட் வாங்கி ஓட்டியிருக்கான். சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிட்டு எப்படா நீ எங்க முன்னாடியே புல்லட் ஓட்டலான்னு அவனை கையை வெட்டியிருக்காங்க. என்னடா கொடுமை இது? அவன் அப்பான்னு கத்தியிருப்பானே, உங்களுக்கு கேட்கலையா? அதை விடுங்க. 2 நம்ம திராவிட மாடல் ஊப்பிங்க கடைக்கு போய் புல்லாக வயிறு கட்ட தின்னுருக்கானுங்க. தின்னதுக்கு பில்லு கேட்டதுக்கு கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கவனுக்கு ஒரே வெட்டு. அவன் என்ன நினச்சிருப்பான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. டேய், நாடே எங்கள் அப்பாவோடது, நாங்களே இளைய தலைமுறை அப்பான்னு அவரை கூப்பிடுறோம். எங்கள் அப்பா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு, நாடே எங்கள் அப்பாவுது, போனா போகுதுன்னு எங்கள் அப்பாவோட நாட்டில் உன்னை கடை வச்சு பொழைச்சிக்கடான்னு சொன்னால் சாப்பிட்டதுக்கு எங்கள்கிட்டயே பணம் கேட்பியா நீனு? பலார்னு ஒரு வெட்டு. இப்போ கத்துறா அப்பான்னு, எங்கள் அப்பாவை கூப்பிட்றா பாப்பா, யாரு தெரியுமில்ல நாங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இவர் அப்பான்னு கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்குது. நல்ல வேலை, நீங்கள் எல்லாரும் அப்பான்னு கூப்பிட்டாலும் சரி, உதயநிதியோட சொத்துக்கு எவனாவது பங்குக்கு வந்துட போகிறான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கேட்டால் உங்களையும் 4 உடன்பிறப்புகளை வச்சு வாக்கிங் போகும்போது சம்பவம் தான். அப்புறம் நீ அப்பான்னு கத்த மாட்ட, ஐயோ அம்மா அப்பா அப்படிதான் கத்துவேன். இவங்களுக்கு வைத்தறிச்சல் என்ன தெரியுங்களா? அம்மா அப்படிங்கிற அந்த பிராண்டு உருவாயிடுச்சு. இவங்களால மாற்றவே முடியல. எங்கே போனாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அம்மான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளும் பேசாமல் அப்பான்னு ஒரு உருட்டை உருட்டிடுவோமா அப்படின்னு எவனோ துண்டு சீட்டில் எழுதி கொடுத்துட்டான், இவரும் வச்சுட்டாரு. இல்லை, கொடுமையோட உச்சம் என்னன்னா, ஏற்கனவே திராவிட மாடல் படி தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தந்தை, இவர் அப்பா. ரொம்ப குழப்பமான குடும்பமாக இருக்கும் போல இருக்க. இப்போ தந்தை வேற அப்பா வேறையா? இல்லை அப்பா வேற தந்தை வேறையா? சரி, அவர் தந்தை, இவர் அப்பா. அப்போ இடையில கருணாநிதினு ஒருத்தர் இருக்காரு, அவர் யாரு? அவரை தந்தைன்னு கூப்பிடலாமா, அப்பான்னு கூப்பிடலாமா, தாத்தான்னு கூப்பிடலாமா? தாத்தான்னு கூப்பிட்டா ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுறது சரி. அவரை தாத்தான்னு கூப்பிட்டா அப்போ தந்தை பெரியார் கொள்ளு தாத்தாவெல்லாம் ஆயிடுவாரு. குழப்பமா இருக்க. தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் இல்லை. பட்ஜெட்ல தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்களா? ஆமா புறக்கணிக்கிறாங்க தான். அப்புறம் என்னத்துக்கு நீங்க வெள்ளக்கொடையை தூக்கிட்டு அங்க போறீங்க? உங்க திமுகவோட கட்சி அலுவலகம் டெல்லியில திறக்கப்படுது. எதுக்காக நீங்க பிஜேபி காரங்களை கூப்பிட்டு வச்சு திறக்கிறீங்க?
எதுக்கு அங்கே இருந்து மோடி வந்தா இங்கே இருந்து ஓடி போய் வரவேற்கிறீங்க, வெள்ளக்கொடையை தூக்கிட்டு போறீங்க? நீங்க பிஜேபியோட அடிமைன்னு சொல்லக்கூடிய அதிமுக காரங்க தங்களோட அலுவலகத்தை திறக்கும் போது அவர்களோட கட்சி பொதுச் செயலாளரை வச்சு திறக்கிறாங்க. ஆனா நாங்க பாசிச பாஜகவை அருன்னு அறுத்து தள்ளிடுவோன்னு வீராவசனம் பேசிட்டு அவங்க கிட்ட போய் அங்க சலாம் போட்டுக்கிட்டு குந்திக்கிட்டு அவங்கள வச்சியே நீங்க திறந்துக்கிட்டு உங்க அலுவலகத்தை கூச்சமே இல்லாம ஒன்றிய அரசு புறக்கணிக்குது, ஒன்றிய அரசு புறக்கணிதுன்னு காலில் வந்து விழுவுறீங்க. 40 MP என்ன மணியாட்டவா போயிருக்காங்க அப்படின்னு நான் கேட்கலிங்க. அப்பா சீச்சி, என் வாயிலையும் இந்த கருமம் வந்து தொலையுது. நான் கேட்கலிங்க மிஸ்டர் திராவிட மாடல் முதலமைச்சர், மக்கள் கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க. கல்விக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. கல்விக்காக இவர் பயங்கரமா பாடுபடுறாராம். அப்படி என்னப்பா கல்விக்காக பாடுபட்டாங்க? ஆனா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு, எதா இருந்தாலும் திருடிடுவாங்க, கல்வியை மட்டும் திருடவே முடியாது. அதாவது தான் கட்சிக்காரங்களை பத்தி நம்ம திராவிட மாடல் முதலமைச்சருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒரு மனையை வாங்கி வச்சோம்னா ஆட்டையை போட்டுருவாங்க. ஏன்னா நில அபகரிப்புன்னு ஒரு தனி பிரிவே தொடங்கக்கூடிய அளவுக்கு நம்ம திராவிட மாடல் உடன்பிறப்புகளும் சரி நிர்வாகிகளும் சரி அடுத்தவன் சொத்து ஆட்டையை போடுறதுல PhD முடிச்சவங்க. அதனால சொத்து சேர்த்து வச்சா திருடிடுவாங்க, இன்னொரு பக்கம் காசு சேர்த்து வச்சா திருடிடுவாங்க. ஏன்னா ஒரு புரோட்டா போடுற கடப்பாக்கல்ல எவ்வளவு போறோம், அதை கொண்டு திருடினவங்க தானே. அதனால தான் படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, பெண்கள் கல்விக்கு போறது புரட்சி அப்படின்னா பெண்கள் கல்லூரிக்கு போகும்போதே ஞானசேகர் மாதிரி ஒரு ஊப்பி போயிடுறானே. இங்கேயுமே இடிக்குதே திராவிட மாடல் முதலமைச்சரை. என்னத்தை நீங்க கல்வியை அப்படியே தூக்கி நிறுத்திட்டீங்க? நீங்க கல்வியோட தரம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு தானே இருக்கு. கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களை நான் ஆலோசனையாக தான் பார்க்குறேன், முரண்பாடா நினைக்கிறது இல்லை. கூட்டணி கட்சிகள் ஆலோசனை ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. கூட்டணி கட்சி தலைவர்களோட ஆலோசனை ரொம்ப சிறப்பு. ஏன்னா நீங்க பேசுனீங்கல்ல, இந்த ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்தாரு, உங்களை நோக்கி கேள்வி கேட்டாரு. நீங்க மன்னராட்சி நடத்துறீங்க, பிறப்பின் அடிப்படையிலேயே ஒருத்தர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வரைக்கும் எப்படி வர முடியும்னு உதயநிதியை பார்த்து கேள்வி கேட்டதும் திருமாவளவனை மிரட்டி ஆதவர்ஜுனை கட்சியை விட்டே நீக்க வச்சிங்க. நீங்க தான் கூட்டணி கட்சிகள் சொல்றத அறிவுரையா கேட்குறீங்களா அப்படின்னு நான் கேட்கல முதலமைச்சர் அவர்களே, மக்கள் கேட்குறாங்க. நீங்க அவருக்கே பதில் சொல்லுங்க. திராவிட மாடல் உருட்டுகள் இன்னும் நிறைய இருக்கு, அடுத்து என்னவா இருக்கும் இருங்க கேட்போம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் நம்ம உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறோம். தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் கைது செய்கிறோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நானே சட்டம் போட்டிருக்கேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். செஞ்சவன் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படுவான், அதெல்லாம் சரிதான். ஆனா நம்ம உடன்பிறப்பு ஞானசேகரன் இருக்கானே, அவன் திமுகவில் பொறுப்புல இருக்கிறான், அவன் திமுக காரனே இல்லைன்னு ஒரு உருட்டு உருட்டுறது. அதன் பிறகு அவன் திமுகவுக்கு சம்பந்தமானவன், எவ்வளவோ தொடர்புல இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவன் திமுக உறுப்பினர் இல்லை, அனுதாபின்னு ஒரு உருட்டு உருட்டுறது. இது எந்த மாடல்ல வருது அப்படின்னு கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. அதோட நம்ம ஞானசேகரனை கைது செய்யறதுக்கு முன்னாடி அவன் திமுகவுக்காக வச்ச ஃபிளெக்ஸ் பேனர், லித்தோஸ் இதெல்லாம் கிழிச்சிங்கல்ல, நீங்க என்ன கிழிச்சிங்க அப்படின்னு யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதையாவது கிழிப்போன்னு கிழிச்சிங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சாகணும். ஓய்வு நேரங்களில் பார்க்கறது உண்டு. செய்திகளை விட மக்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்பேன். தீயதை விளக்கிட்டு நல்லதை எடுத்துப்பேன். சோசியல் மீடியா பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, சோசியல் மீடியாக்கள் பார்க்கறத விட மக்களோட கமெண்ட்ஸ் தான் கேட்பேன், அதில் நல்லதை எடுத்துக்குவேன், கெட்டதை விட்டுடுவேன் அப்படின்னாரு. அதாவது திமுக ஆட்சியில் இந்தந்த கெடுதல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் விட்டுருவாரு. இது எதிர்கட்சிகளோட திட்டமிட்ட சதி, இது பிஜேபிக்காரர்களோட திட்டமிட்ட சதி. இது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் பாலாரும் தேனாரும் ஓடுது. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எக்கியார் குப்பம், மரக்காணம், இந்த கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் கள்ள சாராயம் ஓடும். அதோட நம்ம மயிலாடுதுறை மாதிரியான இடத்துல லேசா கள்ள சாராயம் ஆறா ஓடும். என்னடா இப்படி ஆறா ஓடுதேன்னு எவனாவது 2 பையன் அணைகட்டி தடுக்க வந்தான்னா ஆளை வச்சு கள்ளசாராய ஆற ஓட விடுறவர்களை வச்சு போட்டும் தள்ளிடுவோம். இதெல்லாம் கமெண்ட்ஸ்ல நீங்க படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களான்னு தெரியல. ஏன்னா நீங்க தான் அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்பான்னு கூப்பிடல, காது கருக கருக திட்டிருக்காங்க. அதை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா உங்க ஆட்சி மேல இருக்கிற குறை தெரிஞ்சிருக்கும், உருப்படியா ஏதாவது ஆட்சி செஞ்சிருக்கலாம். ஆனா நாம தான் செய்ய மாட்டோமே. நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர்ல விரைவில் அமைதி திரும்பணும். மக்களை காக்கிற, மக்கள் விரும்புகிற,
மக்கள் ஆட்சி அமையணும். இவ்வளவு பிரச்சனைக்கும் மத்தியில மணிப்பூர்ல அமைதி திரும்பணும்னு விரும்புறீங்க பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மணிப்பூருக்கு முதலமைச்சரா போனீங்கன்னா அப்படியே இப்ப தமிழகத்தை அமைதி பூங்காவாக அப்படியே விளைய வச்சிருக்கீங்கல்ல, அதே மாதிரியே மணிப்பூரையும் அமைதி பூங்கா ஆக்கிடலாம். மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடந்துச்சு, ஆனா தமிழ்நாட்டுல நீங்க தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சர். இங்க கள்ளசாராயம் வித்தவனை ஏண்டா வித்த அப்படின்னு கேட்டா அவனை வெட்டி கொள்றாங்க. ஆனா காவல்துறை நாளே கிளம்பி வந்து இது முன்விரோதத்தால நடந்தது, இது கள்ளசாராய பிரச்சனைலாம் கிடையாது அப்படின்னு விசாரிக்காமலேயே ஒரு அறிக்கை. அதே மாதிரி ஞானசேகர்னு ஒரு திமுக காரன், ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய கேம்பஸ்குள்ள நுழைஞ்சு ஒரு மாணவியை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கியிருக்கான். அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சார் யாருன்னு கேட்டா அப்படியெல்லாம் யார் சாரும் எந்த சாரும் இல்ல, அவனோட போனே ஃபிளைட் மோட்ல தான் கிடந்ததுன்னு எந்த விசாரணையுமே இல்லாம நீங்க கமிஷனரை விட்டு அறிக்கை கொடுக்கறது, மீடியாக்களை மிரட்டுறதுன்னு பண்றீங்களே, இதுதான் நீங்க அமைதி பூங்காவா தமிழ்நாட்டை வச்சிருக்கக்கூடிய லட்சணமா? இங்க ஒரு ஏடிஜிபி தன்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு பகிரங்கமா பேட்டியும் கொடுத்திருக்காரு, வழக்கும் கொடுத்திருக்காரு. இன்னைய வரைக்கும் அதுக்கு விசாரணை நடத்த துப்பு இல்லை. ஒரு பெண் ஐஏஎஸ் அவர்களோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு நீங்க அவ்வளவு தூரம் போக வேணாம். இன்னைக்கு ஒரு பெண் காவலரை பாலியல் சீண்டல் செஞ்சிருக்காங்க, பொதுமக்கள் பார்த்து அடிச்சு குற்றவாளியை கொண்டு போய் காவல்துறை வசம் ஒப்படைச்சிருக்காங்க. அதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, கஞ்சா கண்டமேனிக்கு புலம்பிக்கிட்டு இருக்கு, கூலிப்படை தினம் 10 கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எதுவுமே உங்களுக்கு தெரியல. நேரா நீங்க அமைதியை நொட்டுறதுக்கு மணிப்பூருக்கு தான் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க முதலமைச்சரே, உங்களில் ஒருவன் அப்படின்னு நீங்க உருட்டின உருட்டு எல்லாம் சேர்ந்து எங்களில் ஒருவன் நீங்க இல்ல, நீங்க வேற நாங்க வேற அப்படின்னு மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கு. 2026ல இந்த உங்களில் ஒருவனுக்கு பதில மக்கள் சொல்வாங்க.